குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் மீண்டுமாய் இன்னொரு வீடியோவில் பார்க்குறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் போன வீடியோவில் நம்ம அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம எது பெரியது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பைபிளில் ஏசப்பா 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலை பிரிக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13. இப்போ அந்த அன்பு ஒரு சூப்பரான டான்ஸ், ஒரு பாட்டோட வரப்போகுது. பார்க்க ரெடியா? காட்டுக்குள்ள ஒரு அழகான மான்குட்டி இருந்துச்சு. அந்த மான்குட்டி ஒரு நாள் ஜாலியா விளையாடிட்டு இங்க அங்கு குதிச்சு ஓடுனதுல அது அவங்க அம்மாவை விட்டு ரொம்ப தூரம் வந்துருச்சு. ஆனா மான்குட்டிக்கு அது தெரியவே இல்லை. திடீர்னு மான்குட்டி ஒரு இடத்துல நின்னப்பதான் கவனிச்சுது. மான்குட்டி ரொம்ப தூரமா வந்துருச்சு. அது அவங்க அம்மாவை அங்க இங்க தேடி அவங்க அம்மா எங்கேயும் தெரியாததுனால ரொம்ப பயந்து போச்சு அந்த மான்குட்டி உதவிக்காக அங்கேயும் இங்கேயும் பார்த்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிச்சு. மானோட சத்தத்தை தூரத்துல நடந்து வந்துட்டு இருந்த ஒரு யானை கேட்டுச்சு. அந்த யானை ரொம்பவே அன்புள்ள ஒரு யானை. அந்த யானைக்கு ஐயோ யாரும் ஆபத்துல இருக்காங்களே, அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அழிமா அந்த மானை தேடி வர ஆரம்பிச்சிச்சு. யானை வர சத்தத்தை கேட்ட உடனே மானுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்மளை காப்பாற்ற யாரோ வராங்க அப்படின்னு. அப்போ யானை வேகமா நடந்து வந்து கடைசியா மானை பார்த்துருச்சு. அந்த மனுஷத்தையோட பார்த்ததும் யானை பாசமா அன்பா மானுக்கிட்ட போச்சு. மான்குட்டி, நான் இந்த மாதிரி தொங்கி வந்துட்டேன், எனக்கு எங்கள் அம்மாவை பார்ப்பேனான்னு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னதும் யானை தெரிஞ்சுக்கிட்டு, நீ என்னை நம்புறியா? நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு நம்புறியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மான்குட்டி சொல்லிட்டு, ஆமாம் நான் உங்களை நம்புறேன் யானை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறப்ப மான்குட்டி சொல்லிட்டா, நமக்கு வழி என்னன்னு தெரியலையே, நம்ம எப்படி சரியான பாதையில போறோம்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுட்டா. அப்போ யானை சொல்லிட்டா, அதுதான்
விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலன்னா கூட கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும் அப்படி நம்புறது விசுவாசம். அது மாதிரிதான் இப்போ நீங்க நம்ம வழி கரெக்டா கண்டுபிடிச்சு போவோம் அப்படின்றத நம்ம 2 பேரும் விசுவாசிக்கலாம். ஏசப்பா உதவி செய்வாங்க அப்படின்னு ஞான சொல்லிட்டா. அதை கேட்டதும் மானுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை நடக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப தூரத்துல அந்த மான்குட்டியோட அம்மாவை மான் பார்த்ததும் மானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த மான் யானைக்கிட்ட ரொம்ப தேங்க்யூ, உங்களாலதான் நான் எங்க அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ யானை சொல்லிட்டான், நான் அவனுக்கு விசுவாசத்தை பற்றியும் நம்பிக்கையை பற்றி சொன்னேன். ஆனா இது எல்லாத்தையும் விட அன்புதான் ரொம்பவே பெருசு. இந்த அன்பு என்னோட உள்ளத்துல இருந்ததுனாலதான் ஆபத்துல யாரோ இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு உதவி பண்ணேன். நீயும் ஞாபகம் வச்சுக்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல அன்பு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அந்த மான்குட்டிய அவங்க அம்மா கிட்ட அனுப்பிட்டான். மான்குட்டியோ அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த கதையில அந்த யானை சொன்ன மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்களை வச்சுக்கூடிய நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் அப்படின்றது நம்ம பார்க்கவே முடியாது, அது நமக்கு கிடைக்கும். இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்புறது. ஆனால் அன்பு அப்படின்றது இந்த விசுவாசம், நம்பிக்கை இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே பெரியது. இது உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்மளோட சிந்திக்க, செயல்பட, ஜெபிக்க இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதுல அன்பு பெரியது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கா அப்படின்றத பத்தி நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? உங்களோட வீட்டுல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த கொஸ்டினை கேளுங்க. எது பெரியது அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு 3 ஆப்ஷன் கொடுங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதுல எது பெரியது அப்படின்னு கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு பாருங்க. ஓகே. அண்ட் நீங்க ப்ரேயர் பண்றப்ப இதுப்பா நான் உங்க மேல நிறைய நம்பிக்கை, விசுவாசம் வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் நிறைய அன்பு தாங்க இருக்குப்பா. நான் ஒவ்வொரு நாளும் உங்களோட அன்புல வளர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? மறக்காம ஜெபிக்கணும். சரிங்களா? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13.